2 பொருள் வச்சு இன்றைக்கி தேங்காய் பருப்பி தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுக்கும் போதே கொஞ்சம் நெய் கூட சேர்த்து வறுத்துக்கலாம். ஆனால் நான் நெய்யெல்லாம் சேர்த்துக்கலைங்க. தேங்காய் மட்டும்தான் வறுத்து எடுத்திருக்கேன் லைட்டாக. 1 கப்பு தேங்காய்க்கு 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெல்லம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டின பாவு கூட வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுன்னா தேங்காய் பருப்பி ரெடிங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் இதை சேர்த்து 1 ஸ்பூன் வச்சு ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு பீஸ் போட்டுக்காங்க. இப்போ தேங்காய் பருப்பி ரெடி. இது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே செஞ்சு கொடுக்கும் போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.